எப்பவுமே ஒரு திரைக்கதை கிளைமேக்ஸை உருவாக்கும், இல்லைனா ஒரு கிளைமேக்ஸ் அதற்கான திரைக்கதையை உருவாக்கிக்கும். பட் வாழை படத்தில் திரைக்கதையையும் நான் தான் உருவாக்குவேன், கிளைமேக்ஸையும் நான் தான் உருவாக்குவேன்னு மாரி செல்வராஜ் ஏதேதோ பண்ணி வச்சிருக்கிறாரு. வாழைப்படம் மூலிமா மாரி செல்வராஜ் சொல்ல வர்றது என்னென்னா, முதலாளி வர்க்கத்தால் சரியாக கவனிக்கப்படாமல் தொழிலாளர்கள் சில பேர் ஒரு விபத்தில் இறந்து போனாங்க. அதில் என்னோடய அக்காவையும் நான் இழந்தேன்னு தன்னோட வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு உண்மை நிகழ்வை சொல்லியிருக்கிறாரு. இந்த கதைப்படி பார்த்தா படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் கலையரசனும் திவ்ய துரைசாமியும் தான். ஆனால் திரைக்கதையில் இவங்களுக்கான முக்கியத்துவமே இல்லை. இதற்கு மாறாக முழுக்க முழுக்க ரெண்டு பசங்களுடைய கேரக்டர்ஸுக்கு தான் திரைக்கதையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த திரைக்கதையும் கிளைமேக்ஸை நோக்கி நகருதான்னு கேட்டால் கிடையாது. கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் அண்ட் காமெடின்னு இந்த ரெண்டுத்தையும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக திரைக்கதையில் என்ன ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த விபத்து எமோஷனாக எனக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னு காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த எமோஷனாவது கனெக்ட் ஆகுச்சானா இல்லை. அந்த எமோஷன் கனெக்ட் ஆக ரெண்டு முக்கியமான சீன்ஸ் மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறாரு. ஒன்று, பசி தாங்க முடியாமல் வாழைத்தோப்பில் வாழைப்பழம் சாப்பிட்ற சீன் ஒன்று. ரெண்டாவது, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அம்மா வந்ததும் அடிக்க தான் வராங்களோன்னு நினச்சி அந்த பையன் ஓடின சீன். இந்த ரெண்டு சீன்ஸுமே எமோஷனாக கனெக்ட் ஆகுச்சான்னு கேட்டால் கிடையாது. என்னோடய ஒப்பீனியன், இந்த ரெண்டு சீன்லையும் சிவனைந்தன்கிற அந்த கேரக்டரை நாய் போலவும் குரங்கு போலவும் தான் மாரி செல்வராஜ் ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. ஏக்கர் கணக்கில் வாழைத்தோப்பு வச்சிருக்கிற ஒருத்தவர் ஒரு பழத்தை ஒரு பையன் சாப்பிட்றாங்கிறதுனால விரட்டியில் அடிக்க மாட்டாருங்க. ரெண்டாவது, ஒரு நாய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு போட வந்தவங்களை பார்த்துட்டு எங்கே இவங்க அடிக்க தான் வராங்களோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு ஓடும். ப்ளஸ் எனக்கு இந்த சீன் டைரக்ஷனு ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. ஸோ கலையரசன் அண்ட் திவ்ய துரைசாமி கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு சூப்பராக திரைக்கதையை பண்ணியிருந்தா கிளைமேக்ஸ்க்கு ஜஸ்டிஃபையாக இருந்திருக்கும். ப்ளஸ் எண்டு கார்டில் அதில் இறந்த வேம்பு கேரக்டர் தான் என்னோட ரியல் லைஃப் அக்கான்னு போட்டிருந்தாருன்னா இன்னமுமே ஆடியன்ஸ்க்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகியிருக்குங்க. அதை விட்டுட்டு சைடு கேரக்டராக காட்ட வேண்டிய ரெண்டு கேரக்டர்ஸையும் மெயின் கேரக்டராக காட்டிட்டு மெயின் கேரக்டர்ஸில் காட்ட வேண்டிய ரெண்டு கேரக்டர்ஸையும் சைடு கேரக்டராக காட்டி சொதப்பி வச்சிட்டாரு. சீன்ஸ் வைஸ் படம் சூப்பராகவே வந்திருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எமோஷனாக மூவி கனெக்ட் ஆகவே இல்லை. என்னோட ஒப்பீனியன் பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.